லாசரு சுகவீனமாக மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார். மார்த்தாள் மரியாதை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? ஆள் அனுப்பி சொல்லி விடுறாங்க, லாசர் எப்படி இருக்காரு? ரொம்ப முடியாம இருக்காங்க. உடனே நீ வந்து என்ன பண்ண அவனை சுகப்படுத்தணும் கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாண்டடா எக்ஸ்ட்ரா 3 நாள் அங்க இருக்கிறார். லாசர் என்ன ஆயிட்டாரு? மரித்து போய்விட்டார். கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணியாச்சு. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கஷ்டம். இயேசு வந்து என்ன பண்ணிருப்பான்? என்னுடைய சகோதரன் பிழைத்திருப்பான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நபர் லாசர் இயேசுவுக்கு. அவனே வந்து என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து நாங்க சொன்னோம், ஆனா ஆண்டவர் வரல அப்படி வருத்தத்தோடு இருக்காங்க. ஜெபம் கேட்கப்படாதது போல நமக்கு தெரியலாம். ஆனா அப்ப வந்து இயேசு காப்பாத்தினாருன்னா அந்த 2 பேரோட முன்னிருக்கு. மரியாளுக்கு மாத்தாளுக்கு தெரிஞ்சிருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? லாசரை காப்பாற்றினார் என்று. ஆனா 4 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்படி சொல்லுகிறேன்? மாத்தா சொல்லுறா, அது கரங்க சொல்லும்போது மாத்தா சொல்லுறா, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு என்ன ஆகும்? நானும். அப்பனா மரித்து குறைந்து 4 நாட்கள் ஆயிருக்கும் இயேசு கிறிஸ்து வரக்குள்ள. ஜெபம் பதில் தரவில்லை என்று மாத்தாளும் மரியாள் நினைத்தார்கள். ஆண்டவர் பதில் தராமல் இல்லை, அவர்கள் கேட்பதை விட பல மடங்கு செய்வதற்காக 4 நாட்கள் காத்திருந்தார். 4 நாள் கழித்து வந்து திறக்கிறார்கள். இப்பொழுது மரியாள் மாத்தாள் மட்டும் பார்க்கவில்லை, அந்த பட்டணம் முழுவதும் எங்க இருக்கு? கல்லறை வாசல் தான் நிற்குது. கல்லறை திறக்கிறார்கள். லாசரவே எழுந்து வெளியே வாங்குறாரு. லாசரோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வெளியே வருகிறார். அங்கிருந்த முழு பட்டணம் என்ன பண்ணுச்சா? தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. அதனால் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கே பதில் தரலன்னு சோர்ந்து போய் விடாதீர்கள். யாருக்கு தெரியும்? நீங்க சுகப்படுத்துங்க கேட்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை உயிரோடு எழுப்புவதற்காக என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி கேட்கலாம். நீங்க சின்ன காரியத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதன் மூலமாக அவர் நாம மகிமைக்கென்று உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்காக வெயிட் பண்ணலாம். சோர்ந்து போகாதீர்கள். மனசு சோர்ந்து கிட்ட கொடுக்காதீர்கள். சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் இந்த சூழ்நிலை எப்படியாவது மாற்றி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவதற்காக அல்ல, அது உங்கள் மூலமாக இதைவிட பெரிய காரியங்கள் செய்வதற்கு அவருடைய திட்டம் பெரியதாக இருக்கலாம். நம்ம ஆராதனை போல இங்க செங்கடல் அங்க பாவம் என்ன செய்யறது தெரியல, ஜனங்கள் எப்படியாவது தப்பித்து ஓடுவதற்கு வழியை தெரிந்தார்கள். ஆனா ஆண்டவருடைய பிளான் தப்பித்து ஓடுவதல்ல, செங்கடலை பிளந்து கொண்டு போவது ஆண்டவருடைய திட்டம். அதனால நீங்க நினைப்பது போல் பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போய்விடாது. ஒருவேளை கால நேரத்தில் சோர்ந்து போய் ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க.